T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத ராசி பலன் காணலாம். ஆவணி மாதம் பஞ்சாங்கம் அறிவுறுத்துகிறது. அதாவது மத்திய மாநில அரசுகளுக்குள் சில பிரச்சனைகள் வரும். தங்கம் வெள்ளி விலை முற்பாதி குறைந்து மாதம் பிற்பாதி விலை அதிகரிக்கும். இந்த ஆவணி மாதம் 6ஆம் தேதி தேதி மழை வருகிறது. ஆவணி 6ஆம் தேதி வடமேற்கு திசையிலிருந்து வடகிழக்கு திசையை நோக்கி வானம் மின்னல் மின்னி இடி இடித்து மழை பொழிந்து கொண்டு வடமேற்கு திசையிலிருந்து வடகிழக்கு திசையை நோக்கி சென்றுச்சுன்னா இந்த வருஷம் நல்ல மழை பொழியும். கிணறு, ஏரி, குளங்கொட்டை, ஆறுகளில் வெள்ளம் பெருகெடுத்து ஓடும். பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் 6ஆம் தேதி வடமேற்கு திசையிலேருந்து இடி இடிச்சுக்கிட்டு கிழக்க போச்சுன்னா கண்டிப்பாக விவசாயிகள் இருபோகம் வெள்ளாமை செய்து கொள்ளலாம். ஆவணி மாதம் 6ஆம் தேதி மழை பொழியாமல் ஏமாத்திருச்சுன்னா விவசாயிகள் இந்த வருஷம் ஒரு போக வெள்ளாமை தான், விவசாயிகளுக்கு சிக்கல் தான். ஆவணி மாத ராசி பலன் தனுசு ராசி அன்பர்களுக்கு காணலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு 5ஆம் அதிபதி 7வது வீட்டில் நின்று ஜென்ம ராசியை பரிசுகிறார். இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான அமைப்பு. ஏன்னா உங்களுக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதி நேர்பார்வையில் உங்கள் ராசியும் 2வது வீட்டையும் பரிசுகிறார். அப்போ இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி உண்டு. தொழில் வளர்ச்சி அடைந்தாலே பணங்காசு தாராளமாக கையில் போடலாம். இந்த ஆவணி மாதம் தனஸ்தானம் உங்களுக்கு பலமாகிறது, குடும்பஸ்தானம் பலமாகிறது. அப்போ குடும்ப ஒற்றுமை, உங்களுடைய பேச்சு வார்த்தைக்கு மற்றவர்கள் கட்டுப்படுவாங்க. சொன்ன சொல்லு கொடுத்த வாரத்தை காப்பாற்றலாம். 5ஆம் அதிபதி ஜென்ம ராசியும் 2ஆம் வீட்டையும் பாரி செய்யும்போது அவருக்கு வீடு கொடுத்தவர் 8வது வீட்டில் நின்று உங்கள் ராசிநாதனும் 2வது வீட்டை பரிசுகிறாங்க. அப்போ ஆவணி மாதம் தனுசு ராசி என்பவர்களுக்கு தொழில் வளர்ச்சி, அதன் மூலம் நல்ல பண வரத்து உண்டு. 7வது வீட்டிலே உஷ்ண கிரகம் செவ்வாய் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கோ அல்லது உங்கள் வாழ்க்கை துணைக்கோ வயிற்று வலி, கண் எரிச்சல், உஷ்ணம் சம்பந்தப்பட்ட சில நோய் நொடி, பார்த்தீங்கன்னா சிறு சிறு காயங்கள் உங்களுக்கோ அல்லது உங்கள் வாழ்க்கை துணைக்கோ ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் ராசி அதிபதி 8வது வீட்டிலே உச்ச நிலையில் செல்கிறார். தனுசு ராசி அதிபதி 8ஆம் வீட்டில் இருக்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், பயண போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். உங்களை விட வயது பெரியவர்களை மட்டு மரியாதை இல்லாமல் நீங்கள் அவசியம் இல்லாமல் அனாவசியமாக பேசுவதை தவிர்க்கணும். உங்கள் ராசிநாதன் 8வது வீட்டிலே உங்கள் ராசிக்கு மறைந்திருக்கிறார். அப்போ தனுசு ராசி நண்பர்கள் எந்த ஒரு காரியத்தையும் நிதானமாக நீங்கள் பொறுமை காத்து தான் செயல்படுத்த வேண்டும். அவசரப்பட்டீங்கன்னா உங்களுக்கு சாதகம் இல்லாமல் போயிடும். எந்த ஒரு காரியத்தையும் அவசரப்பட்டீங்கன்னா அல்லது அலட்சியமாக நினச்சிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையில் போய் முடிஞ்சிடும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் 8வது வீட்டில் இருப்பது தனுசு ராசிக்கு ஒரு சாதகமற்ற அமைப்பு. ஆவணி மாதம் 5ஆம் தேதி 9வது வீட்டிற்கு புதன் வருகிறார். சூரியனோடு கேதுவோடு புதன் இணைந்து ஆவணி மாதம் 21 வரை உங்களுக்கு பாக்கியஸ்தானத்திலே புதன், சூரியன், கேது. 9வது வீட்டில் 3 கிரக கூட்டணி. அப்போ இந்த ஆவணி மாதம் அப்பா வழியில், அதாவது அப்பாவுக்கு, அப்பா உடன் பிறந்தவர்களுக்கு, அப்பா உறவுகளுக்கு நீங்கள் உதவி செய்தாலும் அவங்களால் இந்த மாதம் உபத்திரம் தான் உங்களுக்கு வரும். அப்பாவிடமோ அப்பா உடன் பிறந்தவர்களிடமோ தனுசு ராசி அன்பர்கள் இந்த மாதம் நல்ல பெயர் எடுப்பது கடினம். 9வது வீட்டில் புதன், சூரியன், கேது 3 கிரகங்கள் இருக்கும்போது தனுசு ராசி அன்பர்கள் பணம் உதவி செய்தாலும் நீங்கள் பரிதாபப்பட்டு கொடுத்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு சிக்கல் தான், பிரச்சனை தான் வரும். ஆவணி மாதம் 27ஆம் தேதி 10வது வீட்டிற்கு புதன் வருகிறார். உங்களுக்கு தொழிற்ஸ்தானாதிபதி தொழிற்ஸ்தானத்திலே ஆட்சி பெறும்போது
தனுசு ராசிக்கு தொழில் விருத்தியாகும். உங்களுடைய வியாபாரம், விவசாயம், வண்டி வாகன இயந்திர தொழில், கமிஷன் தரகு புரோக்கர் தொழில், ஜோதிடம், ஆசிரியர்கள், கணக்கு வழக்கு சார்ந்து, அறிவு சார்ந்து, பேச்சு சார்ந்து செய்யக்கூடிய அனைத்து தொழிலும் தனுசு ராசி என்பளுக்கு இந்த மாதம் விருத்தியாகும். உங்களுக்கு கேட்டது கிடைக்கும், உங்களுக்கு வேண்டியது கிடைக்கும். 10ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் ஆட்சி பெறுவது தனுசு ராசிக்கு ஒரு சிறப்பான காலகட்டம். ஆவணி மாதம் 16ஆம் தேதி வரை 10வது வீட்டிலே சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறார். 6, 11ஆம் அதிபதி நேசமாக சனி செவ்வாய் பாரியில் இருக்கும்போது தொழில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு தான். வண்டி வாகன இயந்திர தொழில் செய்யக்கூடியவர்கள் இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கிறீங்க, டிரைவராக மற்றவர்களுக்கு கூலி வேலை பார்க்குறீங்கன்னா நீங்களே வண்டி வாங்கி அந்த வண்டிக்கு நீங்களே ஓனர் ஆகலாம். ஒரு முதலாளி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த ஆவணி மாதம் தனுசு ராசி என்பதுக்கு உண்டு. புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்கலாம், விவசாயத்தில் ஆடு வாங்கலாம், மாடு வாங்கலாம், நல்ல பயிர் பண்ணிக்கலாம். சுக்கிரன் 10வது வீட்டிலே ஆவணி மாதம் 16 வரை செல்லும்போது ஒரு நல்ல மாற்றம். ஆவணி மாதம் 16ஆம் தேதி 11வது வீட்டிற்கு சுக்கிர பகவான் வருகிறார். லாபஸ்தானம் உங்களுக்கு பலம், வெற்றி ஸ்தானம் பலமாக இருக்கும்போது அனைத்து காரியங்களும் உங்களுக்கு வெற்றியாகும். தனுசு ராசிக்கு இந்த ஆவணி மாதம் பிற்பாதி, முற்பாதியை விட பிற்பாதி மிகச்சிறப்பாக இருக்கிறது. தனுசு ராசிக்கு 3வது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார். தைரிய வீரியஸ்தானத்திலே ராகு இருப்பது ஒரு நல்ல அமைப்பு தான். அதிகமான லாபங்களை கொடுக்கும், உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றியை கொடுக்கும். 3வது வீட்டில் ராகு இருக்கும்போது உங்கள் பயண போக்குவரத்து உங்களுக்கு சாதகமாக முடியும். இப்போ ட்ரெயினில் போகலாம், விமானத்தில் போகலாம். நீங்கள் வெளியூர், வெளிநாடு சார்ந்து பயணங்கள் போகலாம், வெளிநாடு போய் வேலை செய்யலாம். 3வது வீட்டில் வரக்கூடிய ராகு நல்ல முன்னேற்றங்களை, வளர்ச்சியை கொடுக்கிறார். 2, 3ஆம் அதிபதி 4வது வீட்டிலே வக்கரகதியில் வருகிறார். அர்த்தாஷ்டம சனியின் பாதிப்பு குறைகிறது. தனுசு ராசிக்கு 4வது வீட்டிலே சனி வக்கரமாக இருப்பது இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு வீடு சார்ந்து, வண்டி வாகனங்கள் சார்ந்து, விவசாயம் சார்ந்து இந்த மாதம் நல்ல லாபம் உண்டு. 4வது வீட்டிலே சனி வக்கரமாக வரும்போது தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் ஆவணி மாதம் தனுசு ராசி என்பவர்கள் கவனம் எடுத்துக்கொள்ளணும். உங்களுடைய அம்மாவிடம் மரியாதை குறைவு இல்லாமல் பேசுறது, எதிர்த்து பேசுறது, அம்மா பேச்சுக்கு மதிப்பு இல்லாமல் நடந்து கொள்வது, இதெல்லாம் இந்த ஆவணி மாதம் தவிர்த்து விடுங்க. தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் கோச்சார கிரக நிலைகள் நன்றாக இருக்கிறது. ஆவணி மாதம் உங்களுக்கு வேண்டியது இந்த ஆவணி மாத கிரக நிலைகள் கொடுக்கிறது. தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கிறது. பணப்புழக்கம், குடும்ப சூழ்நிலை இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. தனுசு ராசி என்பவர்கள் இந்த ஆவணி மாதம் கோச்சார கிரக நிலை சிறப்பு. உங்கள் ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி ஓடுச்சுன்னா இந்த ஆவணி மாதம் எதிர்பார்த்ததை விட நல்ல வசதி பெறலாம். T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.